சரி, கந்தகம் NaOH Na2SO3 வருது. இதுல -2 ஒட்சியேற்ற நிலையில இருக்கால ஒரு கந்தகம் 2 இலத்திரன். இதுல ஒரு கந்தகம் 0, ஒரு கந்தகம் +4. சராசரியாக ஒரு கந்தகத்துக்கு +2. அப்ப 2 கந்தகத்துக்கும் +4. ஆகவே அதுல 4 இலத்திரன் இழக்கப்படுது. இங்க 4 இலத்திரன் நீக்கப்பட விடும்னா இதுல 2 Na2S வரும். இதுல 2 கந்தகம், அங்க 2 கந்தகம், அப்ப 4 கந்தகம். இதுல 2 NaOH, இதுல 2 NaOH, மொத்தம் 6 NaOH. அப்ப இதுல 6 NaOH. சரியா? நீங்கள் சமப்படுத்த ஐதரசனை சமப்படுத்தினால் சரியா ஒரு மண்ணை கண்டு. இதுல 6 ஐதரசன் இருக்கிறதால இங்க 3 நீர் கூடும். 3 நீர் கூட சமப்பட மண்ணை கண்டு. இல்லைன்னா நீங்கள் பார்த்து சமப்படுத்த வேண்டிய. இங்க அந்நியனாக Cl இருக்கிறதால நாங்கள் இதை இப்படி எழுதிக்கொள்ளலாம். CrCl3 என்று எழுதிக்கொள்ளலாம். Cr3+ என்று போட்டு எழுதாம Cr3+ என்று எழுதலாம். இதுல K2Cr2O7. அப்ப 2 குரோமியம் இருக்கு. அதுல 2 Cr3 ஒரு குரோமியம் +6ல இருந்து +3க்கு தாழ்த்தப்படுது. அப்ப 3 இலத்திரனை ஏற்கும். 2 குரோமியம் இருக்கிறதால மொத்தமாக 6 இலத்திரனை ஏற்கும். -2 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற கந்தகம் 0 ஒட்சியேற்ற நிலைக்கு வரும்போது 2 இலத்திரனை தான் இழக்கும். இவருக்கு தேவையான 6 இலத்திரனை இழக்கணும் என்றா இந்த 3 H2S வரும். H2Sக்கும் K2Cr2O7க்குமான பீசமானம் 3க்கு 2ஆக இருக்கும். இப்ப பாருங்க, 2 குரோமியம் 6 இலத்திரன். சாரி, சின்ன தவறு நடந்தது. என்னன்னா இதுல Cr-க்குரிய Cl- தான் 6. இதுல 2 பொட்டாசியம் இருக்கிறதால 2 KCl-ம் விளைவில் 2 KCl-ம். அப்ப தேவையான மொத்த Cl 8. இதுல 6, இதுல 2. அப்ப 8. இப்ப 4 ஐதரசன், இதுல 8 ஐதரசன், இதுல 6 ஐதரசன், 14. என்றால் 7 நீர் கூட சரி. அப்ப நாங்கள் ஒட்சியேற்ற தாழ்த்தல் முறைகளால் சமப்படுத்த கண்டறிதல் முறையை பயன்படுத்தினால் சமப்படுத்தப்படும். ஒட்சியேற்ற தாழ்த்தலால் முதல் சமப்படுத்தி போட்டு கண்டறிதல் முறையால் சமப்படுத்தலாம். இல்லைன்னா நீங்க அரையொன்று சமன்பாடுகளை சமப்படுத்தினீங்க. இதெல்லாம் தண்டை வாட்டில வந்து கொண்டிருக்கும். எல்லாம் பார்த்து போடும். இங்க இருக்கிற அயன்களையும் அங்க இருக்கிற அயன்களையும் சேர்த்து எழுதணும். அப்ப ஒரே வடியில் எழுதலாம். 3 H2S K2Cr2O7 ஆக்கிக்க 8 Hcl தேவைப்படும். 2 CrCl3யும் 3 S-ம் 2 KCl வரும். KCl போடாமல் நான் Hcl போட்டாலும் 6 போட்டுட்டேன். அதெல்லாம் டபுள். தாக்கத்தை சமப்படுத்தலாம். சரி, ஏதாவது ஒரு முறை கூட தாக்கத்தை சமப்படுத்திக் கொள்ளலாம். கட்டாயம் அரையொன்று சமன்பாடு எழுதித்தான் தாக்கம் சமப்படுத்தணும் என்று ஒரு அவசியம் இல்லை. 3D தாண்டல் மூலகம் M ஆனது 3D தாண்டல் மூலகம் M என்று சொல்லியிருக்கு என்றால் ஸ்கண்டியம் தொடக்கம் செப்பு வரை. ஏன் சட்டன் தாண்டல் மூலகம் இல்லை. ஐதான H2SO4 தாக்கம் இருந்து மங்கலான பச்சை நிற கரைசல் ஒன்றை உருவாக்கியது சொல்லியிருக்கு. அதாவது ஐதான H2SO4 தாக்கம் அடையும் போது ஐதரசன் தாழ்த்தப்பட்ட H2 வாயு விடுவிக்கப்படும். அதே நேரத்தில் இது ஒட்சியேற்றப்படும். இது யாரென்று தெரியாதால எத்தனை இலத்திரனை இழந்து ஒட்சியேற்றப்படும் என்று தெரியும். ஆனா ஒட்சியேற்றப்படும் என்று தெரியும். ஆகவே இந்த உலோகத்தின் டக்டியன் நீர்க்கரசல் Na2+. நீங்கள் விரும்பினால் Cr3+ஐயும் ரிசர்வ்ல வச்சிருக்கலாம். Cr3+ஐயும் ரிசர்வ்ல வச்சிருக்கலாம். ஏன்னு சொன்னால் அமில ஊடகத்துல Cr3+ பச்சை நிறம். அப்ப அவரையும் வச்சிருக்கலாம். பச்சை நிற கரைசல். இக்கரைசலுக்கு மிகை அமோனியா சேர்த்த போது கடும் நீல நிற கரைசல் புறப்பட்டது என்று சொன்னால் அது Cr3+ ஆக இருந்தாலும் பொருத்தமற்றது, Fe2+ ஆக இருந்தாலும் பொருத்தமற்றது. ஆகவே இந்த என்ற மூலகம் நிக்கலாக இருந்தால்தான்
அது ஐதான் H2SO4 உடனான தாக்கத்துல Na2+ என்று சொல்லப்படுகின்ற ஒரு நீர்க்கரசலை தோற்றுவிக்கும். அதனுடைய சிக்கல் பச்சை நிறம் முடியும். அங்க H2 வாயு திரும்பினால் SO4 நிக்கல் 2+ தான் இந்த சந்தர்ப்பத்துல மிகை அமோனியாவோட சிக்கலை வந்து கரும்பு இது செப்பாக இருந்தால் ஐதான் H2SO4 தாக்காது ஒரு விஷயம். மூலகம் செப்பாக இருந்தால் ஐதான் H2SO4 தாக்காது. அது தாக்கவே தொடர்ல ஐதரசனுக்கு கீழே உள்ள ஒரு மூலகம். செப்புக்கும் ஐதான் H2SO4 ஐதரசன் தாழ்த்தப்படும் என்று சொல்லிடலாம். அப்ப செப்பாக இருக்க முடியாது. மற்றது செப்பு கரைஞ்சால் நீல நிற கரைசல் தான் வரும், பச்சை நிற கரைசல் வராது. ஆகவே இதோட கன்ஃபார்ம் இது. அது யார் என்பது உறுதிப்படுத்தப்படும். கருநீலத்துக்கு காரணமானவர் நான் உங்களுக்கு இதை நீலம் தான் சொல்லி இருந்தேன். புத்தகங்கள்ல ஒரு மாதிரி இருக்கு, கவனித்துக் கொள்றேன். முதலாவது கேள்வி எம்மை இனங்காண்க. எம்மை இனங்காண்க. எம் என்பது நிக்கல். எம்மை இனங்காண்க எம் வந்து நிக்கல். எம்மின் மிகவும் பொதுவான ஒட்சியேற்ற நிலைகளை தருகிறது கேட்டிருக்கு. கவனித்துக் கொள்ளுங்க. இது நிக்கலாக இருந்தால் நிக்கலுக்கு மிக உறுதியான ஒட்சியேற்ற நிலை வந்து +2 தான். சரி, அப்படி இல்லை என்று கேட்டால் +4 கொடுக்கப்படலாம். ஆனால் இதற்கான சேர்வைகள் அதுகள் எல்லாம் உறுதியற்றவையாகத்தான் குறிப்பிடப்பட்டது. நிக்கலின் +2 ஒட்சியேற்ற நிலை தான் தந்திருக்கு. +4 நிக்கலுக்கு எடுக்கலாம். அப்ப எம்மின் மிக பொதுவான ஒட்சியேற்ற நிலைகளை தருக என்று கேட்டால் ஒன்றுக்கு மேற்பட்டது கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் +4 கொடுத்துக் கொள்ளலாம். எம்மின் அயன்கள் உருவாக்கும் சிக்கல் அயன்கள் 3 தருக, அவற்றின் நிறங்களை குறிப்பிடுக, அவற்றின் IUPAC பெயரிட்டை தருக என்று கேட்டோம். அப்ப இதுல சிக்கல் அயன்கள் எழுதலாம் ஒரு விஷயம். அப்ப அதுக்கு நிறம் உங்களுக்கு தெரியும். நிறம் எழுதினாலும் பேரிடு தெரியணும். ஆகவே இலகுவான பேரிடு எழுதக்கூடிய 3 நிறம் தெரிஞ்ச சிக்கல் எண்களை எழுதினீங்கன்னு சொன்னால் இந்த 3 பிரச்சனை ஒரே இடத்துல முடிஞ்சு கொள்ளும். சிக்கலாயனை எழுதி போட்டு நிறத்தை பாக்கிக்கான இதுக்கு என்ன நிறம், இதுக்கு என்ன நிறம், இதுக்கு என்ன நிறம் தெரியாம இருக்கு. நிறத்தை எழுதி போட்டு பேரிடுனா இன்னும் இதுக்கு நைக்கு பேர் தெரியான்னு யோசிக்கிறத விட பேரிடு தெரிஞ்ச ஒரு சிக்கலாயனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது பொருத்தப்பாடாக இருக்கும். சரிதா? நான் 3 எழுதுறதுல கேட்டதால நான் இப்படி எழுதுறேன். நீங்கள் இதை விட வேறு எல்லாம் எழுதலாமே, படிச்சிருக்கிறீங்களானே. அப்ப முதல்ல நீர்க்கரசல் அதிന്റെ சிக்கல், நீர்க்கரசல் அதிന്റെ சிக்கலும் பச்சை நிறம் என்று மேலேயே சொல்லி வேற யாரோட சிக்கல் பார்க்கிறாங்க? அமோனியாவோட சிக்கல் பார்க்கிறாங்க. NH3யோட அதிന്റെ சிக்கல். இதான் கருநீலம் என்று சொல்லிக்கலாம். நீலம். வேற யாரோட சிக்கல் பார்க்கிறாங்க? சரி, இந்த HCl சிக்கல் பார்க்கிறாங்க. அவ NaCl4 2- மஞ்சள். ഇതിന്റെ നിറത്തിന്റെ opposite ആവുമെന്ന് சொல்லியிருக்கோம். மஞ்சள். இனி நீங்க இதுக்கு பேர் எழுதுறது, அந்த பேர் தான் நாங்க எழுத தெரியுது. சிக்கல் எளிய கட்டியன், எளிய கட்டியன், எளிய சிக்கல், சாரி சிக்கல் கட்டியன், சிக்கல் கட்டியன், எளிய சிக்கல் அண்ணி. முதல்ல என்ன இணை, ஒரு வகை இணைதான் இருக்கு. ஆகவே 6 இணை இருக்கு. அப்ப ஹெக்ஸா, அக்வா, இது நிக்கல். கட்டியனாக வாரதால ஆங்கில பேரை எடுத்துக்கொள்ளும். நிக்கல் சிக்கலாயன் நிறம் பேர்.
அடுத்தது அமோனியாவின் சிக்கல். அப்ப ஹெக்ஸாமைன் இதுவும் என்ன சிக்கல் கட்டியல். ஆகவே ஆங்கில பெயரை எழுத இது சிக்கல் அந்நியன். ஆகவே நூலக பெயரோட ஏற்ற விதிச்சொல் சேர்த்தல். இங்க இதுக்கு நிக்கல் என்ற ஒரு பெயர் இருக்கிறால நிக்கலோட ஏற்று எழுதலாம். அப்ப டெட்ரா குளோரிடோ நிக்கல் 8 டெட்ராக்ளோரிடோ நிக்கல் 8 ஒட்சியேட்டட் என்ன +2 தான். இது 4 Cl- இருக்கிறனால -2 சிக்கல் அந்நியனாக ஆயிரம். கைக்கிற விளங்குதா? எம்மின் இரு பயன்களை தருக என்று சொல்லி. அப்ப எம்மின் இரு பயன்கள்ல ஒன்று பிரதான பயன் கலப்புலோகத்தை இருக்கு. உங்களுக்கு தெரியும் நிக்கலும் குரோமியம் சேர்ந்தால் நிக்ரோம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கலப்புலோகம் தயாரிக்கப்படும். நிக்ரோம் தடை கூடிய ஒரு கலப்புலோகமாக புகழிப்படுத்துங்கள். ஹொட் பிளேட்டுகள்ல உயர் வெப்பத்தை பிறப்பிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கலப்புலோகம் நிக்ரோம். நிக்கலும் குரோமியம் இதுல காணும். அடுத்தது ஐதரசனேற்றத்துக்காக ஒரு ஊக்கியாக பயன்படுத்தப்படும் சிறந்த ஊக்கி. உதாரணத்துக்கு நீங்கள் மாஜரின் தயாரிப்பு கொடுத்துக் கொள்ளலாம். இந்த ஆர்கானிக் படிக்கும் போது படிப்பீங்கள் அல்கீன்கள் அல்கைன்கள் என்று சொல்லப்படும். கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு, கார்பன் கார்பன் மும்மை பிணைப்புடைய சேர்வைகளை இந்த பைப்பிணைப்புகளை உடைச்சி ஐதரசன் ஏற்றுவதற்கு இந்த நிக்கல் காரணமாக இருக்கு. ஐதரசன் ஏற்றம் அதுக்கு இது காரணமாக இருக்கு. அப்ப நீங்கள் ஐதரசன் ஏற்றம் என்று போட்டாலும் சரி அல்லது மாஜரின் தயாரிப்புல ஊக்கியா தொழிற்படல் என்று நிக்கலின் 2 பயன்பாடு கேட்டிருக்கு. ஒன்று ஊக்கியாக தொழிற்படல், சரி. அணு எம்மி இலத்திரன் நிலையமைப்பு என்று கேட்டிருக்காரு. நிக்கல் என்று இனங்கண்டா பிறகு அதன் இலத்திரன் நிலையமைப்புல நாங்கள் சிக்கல் படக்கூடாது. இலத்திரன் நிலையமைப்பு 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d8 என்று வரும். இது நிக்கலின் இலத்திரன் நிலையமைப்பு. இதுவே இதுக்கு அடுத்த பலேடியமாக இருந்தால் இலத்திரன் உங்களுக்கு இப்படி வரும் 5s2 4s2 4p6 48 என்று வரும். இந்த 48 என்று இது இருக்கிறீர்கள். அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு முதல் ஒரு தடவை சொல்லி இருப்பேன். பலேடியத்தின் இலத்திரன் நிக்கலுக்கு பலேடியம் என்ற ஒரு மூலகம் இருக்கு. 4D தொடர் மூலகம் 5ஆம் மாவட்டத்துல அதன் இலத்திரன் இப்படிதான் வரும். 5s2 4D என்றுதான் வரும். இவர் இப்படிதான் இருப்பார். இது சரி. ஆனா இது இப்படி இருக்காது. அசாதாரண இலத்திரன் நிலையமைப்புக்குரியது. இது என்ன செய்யணும்னா இந்த 5s2 இந்த 2 இலத்திரன்களையும் தான் வாங்கி 4s2 4p6 4d10 ஆகத்தான் இதன் இலத்திரன் நிலையமைப்பு காணப்படும். உதாரணத்துக்கு குரோமியம் செப்பு போன்றவர்கள் ஒவ்வொரு இலத்திரன்களை பறிக்கிற மாதிரி இது என்ன செய்யும் சொன்னா இந்த 2 இலத்திரனையும் பறிச்சு இப்படித்தான் இருக்கும். இங்க நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. இது அசாதாரண இலத்திரன் நிலையமைப்புக்குரிய பலேடியத்தின் விலகலை தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்லி கற்றல் பொருளை குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் அசாதாரண இலத்திரன் நிலையமைப்புகள் படிப்பீர்கள்.
அதுல 3D தொடர்ல குரோமியமும் செப்பும் தான் நீங்க படிச்சிருக்கீங்க. 4D தொடர்ல பலேடியத்தை குறிப்பிட்டிருக்கு. நாங்கள் 56 மூலகங்களுக்கு இலத்திர நிலைய பொழுதுக்கு இதுகள் எல்லாம் உள்ளடக்கும். ஆனாலும் பலேடியம் ஸ்பெஷலா சொல்லப்பட்டிருக்கு. பலேடியத்தின் விலகலை விளங்கி கொடுத்து இந்த 3வது கேள்வி கவனிங்க. அந்த கேள்விய எங்களுடைய அனுபவம் என்ற ஒன்றுதான் இந்த கேள்விகளுக்கு விடையெழுப்புறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும். சும்மா தரவை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒன்றுமே செய்யலாம். அந்த தரவுகள்ல இருந்து நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் எங்களுக்கு சந்தேகப்படக்கூடிய ஆக்களை நாங்கள் யோசிக்க வேண்டும். முதலாவது பாருங்க, இது எளிய அயன் சேர்வைகள் உள்ள ஒரு குறித்த நிற திண்ம கலவையில் நீரை இட்டு வெப்பமாக்கும் போது ஒரு நிறமற்ற கரைசலும் பச்சை நிற வீழ்வடிவு கிடைத்தது என்று சொல்லியிருக்கு. நீரை சேர்த்து வெப்பமாக்கினால் அந்த திண்ம கலவைக்கு அப்படி வெப்பமாக்கும் போது ஒரு பச்சை நிற வீழ்வடிவும் ஒரு நிறமற்ற கரைசலும் வருகிறார். அந்த நிறமற்ற கரைசலை வடிகட்டி வேறுபடுத்தி கரைசலை குளிர்விக்கும் போது கடும் மஞ்சள் நிறமுள்ள ஒரு வீழ்வடிவு கிடைத்ததுன்னு சொல்லியிருக்கு. இந்த இயல்பு அதாவது வெப்பப்படுத்த கரைஞ்சு குளிர விட படிகிற இயல்பு Pb2+ இருக்கு. குறிப்பாக அதின் அலசல் PbCl2 வெள்ளை வீழ்வடிவு வெப்பப்படுத்தும் போது சிக்கலைனை தோற்றுவிச்சு கரைஞ்சு நிறமற்ற கரைசலை தரும். அது குளிர்விக்கப்படும் போது PbCl2 ஊசி பளிங்கு வீழ்வடிவாகும் சொல்லி படிச்சிருக்கோம். இதே போலத்தான் நான் உங்களுக்கு கோல்டன் ரெயின் அப்படின்னு சொல்லி தந்திருப்பேன் முந்தைய சந்தர்ப்பத்தில். PbI2வையும் நாங்கள் வெப்பப்படுத்தும் போது PbI2 மஞ்சள் நிறம் வெப்பப்படுத்தும் போது PbI4 2- என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிக்கலைன் தோன்றும். இந்த சிக்கலைனுக்கு நிறம் இல்லை. இது குளிர விடப்படும் போது PbI2ஆக படியும். ஒரு முகவேலை எடுத்து நாங்கள் இந்த பரிசோதனை செய்தமாக இருந்தால் முதல்ல குளிர்ற பகுதி மேற்பரப்பாக இருக்கும். ஆகவே இந்த மேற்பரப்புல இந்த பொன்மஞ்சள் என்ன செய்யும்னா படியும். அந்த பொன்மஞ்சள் நிறத்துக்கு காரணமானவர் PbI2. அப்ப சூடான ஒரு சிக்கலாயன் குளிர விடும் போது முதல் மேற்பரப்புலாம் குளிரும். அப்ப குளிரா இந்த இடத்துல என்ன செய்யும்னா படிக்கும். இதுல ஒரு சுண்டி ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தி விட்டால் இந்த PbI2 திண்மம் என்ன செய்யும்னா உடைஞ்சு கீழ் நோக்கி விடும். அப்ப அதை வெளியில இருந்து பார்க்கிற எங்களை போல ஆக்களுக்கு தங்கம் மாதிரி கொட்டுப்படுற மாதிரி இருக்கும். கோல்டன் ரெயின் என்று சொல்றது. கோல்டன் ரெயின் என்று சொல்றது இதுதான். தங்க மழை பெய்கிறதுன்னு சொல்லி எக்ஸிபிஷன்கள்ல இதை செய்து காட்டுவோம். PbI2 மஞ்சள் நிறம்ன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவ சூடாக்க கரைஞ்சு குளிரவிட கடும் மஞ்சள் நிற வீழ்வடிவு வருதுன்னு சொன்னால் அது PbI2வாகத்தான் இருக்கவனும். PbCl2 இருக்கையிலாக இருந்தால் அது வெள்ளை நிறம். கடும் மஞ்சள் நிறம் என்பதால PbI2. அந்த ஒரு சேர்வையை இனங்காண்பதற்கு தரப்பட்ட தகவல் இதுதான். வேறு ஒரு தகவலும் தெரியல. அப்ப இது ஸ்பெசிபிக்காக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று. சூடாக்க கரைஞ்சு குளிர விட படிகிறது என்றால் அது Pb2+ ஏழை வீழ்வடிவு. அதுல Cl ஆக இருந்தால் அது வெள்ளை வீழ்வடிவு. Br ஆக இருந்தால் வெண்மஞ்சள் வீழ்வடிவு. I- ஆக இருந்தால் கடும் மஞ்சள் வீழ்வடிவு இல்ல மஞ்சள் வீழ்வடிவு, பொன் மஞ்சள் வீழ்வடிவு என்று சொல்லலாம். அதான் இந்த கோல்டன் ரெயின் என்று சொல்றோம். பச்சை நிற வீழ்வடிவு ஏதோ கிடைக்குதான் இந்த சந்தர்ப்பத்தில். அப்ப இன்னொரு அந்நியன் பச்சை நிற வீழ்வடிவு காரணமாக இருக்கும். இன்னொரு சேர்வை பச்சை நிற வீழ்வடிவு காரணமாக இருக்கும்.
இவ்வெப்ப கரைசலை வடிகட்டி வேறுபடுத்தி குளிர்ச்சியாகும் போது கடும் மஞ்சள் நிறம் ஒரு வீழ்வடிவு கிடைத்தது. பச்சை நிற வீழ்வடிவு செறிந்த எச்சியலில் கரைந்து ஒரு மஞ்சள் கரைசலை கொடுக்கிறது. செறிந்த எச்சியலோட சிக்கலைனை தோற்றுவிக்கும் போது செறிந்த எச்சியலோட சிக்கலைனை தோற்றுவிக்கும் போது மஞ்சள் நிற கரைசலை கொடுக்கக்கூடிய ஆக்கள். உங்களுக்கு அமோனியாவோட சிக்கலைனை தோற்றுவிக்கிற ஆக்கள்ல குரோமியம், கோபால்ட் ஒரு நிறம் என்று சொல்லியிருக்கிறேன். நிக்கலுக்கும் செப்புக்கும் இன்னொரு நிறம் என்று சொல்லியிருக்கிறேன். இது ரெண்டும் மஞ்சள் என்றும் இது ரெண்டும் நீலம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. செறிந்த எச்சியலுடனான தாக்கத்துல அங்கவார நிறம் மாறி வரும் என்று சொன்னார். இவர்களுக்கு நீலமும் இவர்களுக்கு மஞ்சளும் என்று சொன்னார். அப்ப செறிந்த எச்சியலோட மஞ்சள் நிறம் வருதுன்னு சொன்னால் தரப்பட்ட அயன்ல இருக்கிற ஒரு கட்டியனாக நிக்கல் அல்லது Cu2+ இருக்க வரும். Na2+ அல்லது Cu2+ இருக்க வரும். Na2+ அல்லது Cu2+ இருந்தால் செறிந்த எச்சியலோட மஞ்சள் நிற கரைசல் வரும். ஆனா முதல் என்ன சொல்லி இருக்கிறோம் என்று சொன்னால் பச்சை நிற வீழ்வடிவு வருதுன்னு சொல்லி. அப்ப செப்புக்கு நீர்ல கரைக்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பச்சை நிற வீழ்வடிவு வராது. ஒன்றில் செப்பு ஹைட்ரோக்சைடாக வீழ்வடிவானால் நீளமாக இருக்கும், அல்லது நீர்க்கரசல் என்றால் நீளமாக இருக்கும். ஆனா இங்க வீழ்வடிவு என்று சொல்லி இருக்கும். ஆகவே நிக்கலின் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவு தான் பச்சை நிறத்துக்கு காரணமாக. அப்ப தரப்பட்ட கலவை PbI2ஐயும் NaOH2ஐயும் கொண்டிருக்குமாக இருந்தால் நீரில கரைச்சு வெப்பப்படுத்தும் போது PbI2 என்ன செய்யும்? கரைஞ்சு நிறமற்ற கரைசலாகி வடிதிரவத்துக்கு வரும். NaOH2 கரைதிறன் குறைஞ்சது, ஆகவே நீர்ல கரையாது, வெப்பப்படுத்தியும் கரையாது. இதற்கு செறிந்த எச்சியல் சேர்த்தீங்கன்னு சொன்னால் NaCl4 உருவாகும். ஆகவே பச்சை நிற கரைசல் கரைஞ்சு மஞ்சள் நிற சிக்கலாயம் தோன்றும். அப்ப இது நாங்கள் ஏற்கனவே படித்த அனுபவங்களை வச்சுக்கொண்டுதான் எடுக்கணும். இதுல நீங்கள் ஸ்கெட்ச் போடுறது என்பது அனுபவம் இல்லாமல் ஸ்கெட்ச் போடலாம். சரிதானே? அப்ப யார் யார் என்னென்ன சந்தர்ப்பத்தில் என்னென்ன விளைவுகளை காட்டுகிறோம் என்று ஊகிக்கவும். ஊகிக்கிறதுக்கு டி பிளாக்ல இருந்து அந்நியன் சோதனை, பண்புறு வகுப்பு, கட்டியன் சோதனை எல்லாம் தெளிவாயிருக்கணும். பேரிட எல்லாம் தெளிவாயிருக்கும். ഇതിന്റെ இதை நீங்க ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. അതിന്റെ பி பகுதியை செய்யலாம். அந்நியன்களுக்கான சோதனை தான் பி பகுதி. நாங்கள் அடுத்த தொடர்பான விளக்கத்தை பார்த்து கொண்டோம். நீங்கள் டைம் என்றால் டைமுக்கு வாங்குவேன்.